மதுரை கே நகரில் உள்ள மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம். பள்ளிக்கு சீல் வைப்பு. கைதான தாளாளர் உட்பட 7 ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர் என்பதற்கு மத்தியில் திமுக ஆட்சி சாதனை புரிந்துள்ளது. மத்திய அரசு ஆளுநர் மற்றும் நிதி நெருக்கடியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விமர்சனம். தடைகளை கடந்து செய்ய மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி. நாட்டிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாடு 9.69% பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக கொண்டாடப்படும். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குற்ற சம்பவங்களில் 0 விழுக்காடு முழு மூச்சோடு காவலர்கள் செயல்பட வேண்டும். தமிழக காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. காவலர்களுக்காக தரவரிசை பட்டியல் செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கப்படும். ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள், கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதி. கோவையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு 5 கோடி செலவில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் 16 கோடியில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியிலிருந்த நிர்வாக சீர்கேட்டை களைந்தது திமுக ஆட்சி. சட்டம் ஒழுங்கு குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சர் பதிலடி. தமிழகத்தில் 7வது முறையாக திமுகவே ஆட்சி அமைக்கும். நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு பேரவையில் முதலமைச்சர் உறுதி. தமிழகத்தில் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 தேர்தலுக்கு பின் வெர்ஷன் 2.0 பார்ப்பீர்கள். மாநில உரிமைகளுக்காக தன்னுடைய பயணம் தொடரும் என்றும் முதலமைச்சர் பேச்சு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பாய் பாய் ஸ்டாலின் என மக்கள் சொல்வார்கள். திமுக வெர்ஷன் 2.0 என கூறிய முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி. காவல்துறை மானிய கோரிக்கைக்கான முதலமைச்சரின் பதிலுரைக்கு அதிமுக எதிர்ப்பு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளி. 2025-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 38 பொதுத்துறை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் உட்காருங்க. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம். மதுவுடன் விருந்தளித்த ரிஷிவந்திய திமுகவினரின் வீடியோவை சுட்டிக்காட்டி இபிஎஸ் விமர்சனம். கல்லூரி மாணவர்களிடமிருந்து 3,14 லட்சம் ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் பகீர் தகவல். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அறிக்கையில் அம்பலம். அரசு ஆவணங்கள் பொது புழக்கத்திலிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும்.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள அரசு சலுகை வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் பர்கூர் மதியழகன் கோரிக்கை. முல்லை பெரியாறில் அணை கட்டுவதே அனைத்திற்கும் தீர்வாக அமையும். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திட்டமிட்டபடி மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். நீதிபதிகள் மாற்றத்தால் தீர்ப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்படும் என கூறப்பட்ட நிலையில் புதிய தகவல். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கும். சிபிஐ வசம் பிறப்பித்த உத்தரவை மாற்றக் கோரி காவல்துறை தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க தவறினால் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை கைது செய்யலாம். தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தன்னை பற்றியும் தன் குடும்பத்தினர் குறித்தும் சீமான் அவதூறாக பேசியதாக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. மே மாதம் 8ஆம் தேதி நேரில் ஆஜராக சீமானுக்கு திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. திமுக மூத்த அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லையில் உள்ள பிரபல காஜா பீடி உரிமையாளர் இல்லம் மற்றும் குடோனில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் சோதனை என தகவல். சென்னையில் பண மோசடி செய்ததாக தனியார் ட்ரேடிங் நிறுவனம் முற்றுகை. கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக முதலீட்டாளர்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் கேட்ட ஹோட்டல் ஊழியர்கள் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை அருகே பெண் காவலரின் வீட்டில் நகை கொள்ளை. கொள்ளையர்களால் தாக்குதலுக்குள்ளான எஸ்ஐயின் கணவர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். அதிக வெப்பத்தால் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. திண்டுக்கல் அபிராமியம்மன் பத்மகிரீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வீட்டிற்கு வருகை தந்த நடிகர் ரஜினிகாந்த் விஜய் விகாஷ் தீக்ஷனா தம்பதியினருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சரின் இல்லம் மற்றும் பிரெஞ்சு தூதரகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து தீவிர விசாரணை. வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான வழக்கில் புதிய வாதங்கள் இருந்தால் இடையீட்டு மனு தாக்கல் செய்யலாம். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு. உளவு மென்பொருள் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதே கேள்வி. பெகசஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நாளை கூடுகிறது. எல்லை பதற்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறும் நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிலவும் போர் பதற்றம். இந்தியாவின் வான்வழி தாக்குதலை கண்காணிக்க ரேடார் அமைப்புகளை எல்லையில் நிறுத்தும் பாகிஸ்தான். பகல்காம் தாக்குதல் தீவிரவாதி ஹாசிம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டோ வீரர் என்பது விசாரணையில் தகவல். ஹாசிம் மூசாவை லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியிருக்கலாம் என்றும் சந்தேகம். பகல்காம் தாக்குதல் குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் 48 சுற்றுலா தலங்கள் மூடல். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மாநில அரசு நடவடிக்கை. பகல்காம் தாக்குதல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 6 பேர் பலி. குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தது மாநில அரசு. குஜராத்தின் அகமதாபாத்தில் வங்கதேசத்தினரின் குடியிருப்புகள் இடிப்பு. ஆக்கிரமிப்பு என கூறி 50 ஜேசிபி இயந்திரங்களுடன் 2000 போலீசார் நடவடிக்கை. இந்திய இளைஞர்கள் முக்கிய துறைகளில் மைல்கல் சாதனைகளை படைத்து வருகின்றனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கனடா பிரதமர் ஆகிறார் லிபரல் கட்சியின் மார்க் கார்னி. அமெரிக்காவின் துரோகங்களை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என்றும் சூளுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 71,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.